அது மாதிரி இந்த பொம்பளை அப்படியா காசெல்லாம் நம்ம பாக்கெட்டுக்கு காசை உருவாக்கினாங்க. ஆசைப்பட்ட பொண்ணாடு காசை விட்டே தன்னாடு நீ சமைச்சு நெஞ்சிக்குள்ள சுத்த வச்சாடா. ஆசைப்பட்ட பொண்ணாடு காசை விட்டே தன்னாடு நீ சமைச்சு நெஞ்சிக்குள்ள பொம்பளை கேட்டு அத்தனையும் வட்டிக்கு தான் வாங்கிட்டு இப்போ சட்டி கிழிஞ்சு சிட்டியில நான் தெரிஞ்சேன். அது சும்மா கிடைக்குமா? இங்க அத்தனை தெய்வங்களும் அது சும்மா கிடைக்குமா? இங்க அத்தனை தெய்வங்களும்
அழிப்பது ஆதி சிவனுக்கும் காத்தல் என்பது மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவாகிய நான் என்னுடைய கடமை உலகத்தில் உள்ள அனைத்து 14 உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும். ஆனாலும் 4 யுகம் இருக்கிறது. கிரேதா, துவாரகா, கலியுகா. துவாரகா, கிரேதா, திரேதா, துவாரகா, கலியுக என்று சொல்லும் 4 யுகம். 4 யுகத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கும் யுகம் கலியுகம். இந்த கலியுகத்திலே என்ன நடக்கிறது, ஏதே நடக்கிறது, நாயகிகளும் ஆட்டுடைய வணங்குகிறது. நான் வழக்கம் போல திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டு 14 உலகத்தை நான் சற்று கவனிப்பது வழக்கம். அப்படி அந்த 14 உலகத்திலே பூலோகத்தை ஒரு நான் சற்று கவனித்தேன். பூலோகத்தை பார்க்கும் போது எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்புகள், ஆலய கனவுகளாம் அடைபட்டு கிடக்கின்றன. பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது. நிலைமை இதேபோன்று நீடித்துக் கொண்டிருந்தால் ஊரக மனிதர்களும் ஊரக மக்கள் எல்லாம் அத்தரித்து விடுவார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால் ஊரகத்திலே தர்மம் அடைந்த அதர்மம்
தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறேன். என் தடத்தை காப்பாற்ற வேண்டும். என்ன செய்வது என்றால் யோசிக்கிறேன். நன்றாக யோசிக்கலாம். எளிமேவும் மாங்காடு வளத்தினிலே ஈசனை ஊசி உடைந்து தவம் செய்வன் காமாட்சி அண்டையை பணிந்ததற்கு சகல நலன்களும் வந்து சேரும். அந்த வங்காடு மனக்குளிர பாருங்கள் மங்களையும் காத்திடுவாள் மகிமை பல ஆனாலும் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பூரகத்திலே தர்மம் அடைந்து அதர்ம தலைவருக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது. தெய்வ நம்பிக்கை இல்லை. என்ன செய்யலாம்? அதற்காக நான் ஆதி பரமேஸ்வரனை பார்க்க வேண்டும். அந்த ஆதி பரமேஸ்வரன் அவர்தான் ஆட்கள் இழைத்தல் காத்தல் முதல்வர். அவரிடம் சென்று முறையிட்டால் அவர்தான் எனக்கு சரியான பயன் தேடுவார். ஆகினாலே இப்போது நான் கைலங்கிரி செல்ல வேண்டும். கைலங்கிரி இப்போது நான் கைலங்கிரி செல்கிறேன்.
Yeah.
பேரன்புமிக்க பிரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் அறிவாதற்குரிய தாய்மார்களே, வருங்கால வாழ்வுகளை எதிர்கால இளைஞர்களே, காலை காடு சென்றும் ஆடி விழுந்தும் எண்ணற்ற விவசாய பண்புடி மக்களே, ஆசிரிய பெருமானுடைய காவல் அதிகார ஐயாவுகளே, இந்நாடகம் காண வந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் இந்நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அறுபாடுபட்ட விழா கமிட்டியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் நாடகத்துடைய வேட்பாளர் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை உருவாக்கிக் கொண்டு பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம், 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 வணக்கம். அழைத்தவர் கூடலுக்கு வருவேன் என்றார் கீதவிலே பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றார் பாரதத்தின் கண்ணன். எத்தனையோ நாடுகள் இருந்த போதிலும் பக்தி பரவசம் ஒன்றும் ஆன்மீக
அனைத்தும் நிறைந்த இந்த முத்தாளம் சொல்லக்கூடிய நாடகத்திற்கு தாங்கள் அனுமதி அளிக்கிறீர்கள். ஆனால் ஆன்மீகத்தின் வாழ் எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நன்கு புலப்படுகிறது. சுருக்கமாக சொல்றங்கய்யா, நாங்க கொஞ்சம் நேராகி வந்தவங்க கூட நீங்க எல்லாருமே ஒரு சில பேர் சத்தம் போட்டீங்க. ஆனால் கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. ஒவ்வொரு நண்பர்கள் முதல் சாப்பிட்டு நீங்க பவுடர் போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, நாடகத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு நாடகம் இருக்கு. லட்சக்கணக்கான பாடல்களை பாடி நடிக்கக்கூடிய நாடகம் இருக்கின்றது. லட்சக்கணக்கான பேச்சுக்களை பேசி நடிக்கக்கூடிய நாடகம் இருக்கின்றது. உன்னதமான வசனங்களை உன்னதமான பாடல்களை பாடி நடிக்கக்கூடிய நாடகம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட நாடகம் எல்லாம் வந்த போதில் கூட ஒரு ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில், ஒரு நன்னடத்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு அழகான நாடகத்தை நீங்க தேர்வு செய்திருக்கீங்க. அதே சொன்னீங்க, இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் உங்க உள்ள உட்கார்ந்து பவுடர் போட வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த சின்ன அம்மனை சொல்லக்கூடிய இந்த தாய் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அந்த தாய் உங்களை எந்த அளவுக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லா புலப்படுது. ஐயா, இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் முத்தார் அம்மனாகப்பட்டவன் அன்றே பிறந்து அன்றே அறியக்கூடியவன். எப்படி அன்றே பிறந்து அன்றே அறியக்கூடியவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்தி சாய நேரத்தை போய் கரகம் படுத்து சொல்லுவோம், முடியக்கூடிய கருவாயில கொண்டு போய் கரகத்தை கரைச்சி விட்டுருவோம். அன்றே பிறந்த அன்றே அறியக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி கொண்ட தாயாகப்பட்டவன் தான் அந்த முத்தாளம். அந்த முத்தாளமுடைய சரித்திரத்தை சிறப்பாக நடித்து காட்டுவதற்காக சிறப்பான பாடல்களை பாடி சிறப்பான வசனங்களை பேசி இந்த முத்தாளமுடைய தாயுடைய முன்னுள்ள காவியத்தை கருத்துக்களை சொல்வதற்காக சிறந்த கதைகள் இருக்கின்றார்கள். ஆகையால் தாத்தாமரையெல்லாம் கொஞ்சம் தூங்காம நீங்க உட்கார்ந்து பாருங்க தாயா. தாத்தாமரை நீங்க உட்கார்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த ஆண்கள் எல்லாம் வெளியில போயிடுவாங்க பல வேலைகளுக்கு. ஆனா பொட்டு பிள்ளைகளா இருக்கக்கூடிய நீங்க பல கோயில்களுக்கு நீங்க சாமி கூட போவீங்க. அப்படி சாமி கூட போறப்ப ஒவ்வொரு தெய்வத்தை இப்படித்தான் வணங்கணும் அப்படின்னு முன்னோர்கள் வெளிவகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த வழி வகுப்பை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட நாடகத்தின் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லட்சக்கணக்கான ரூபாய் கொண்டு நீங்க கோயிலுக்கு இருக்கீங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி நீங்க பந்தல் அமைக்கிறீங்க. திருவிழா பொழுது அந்த பந்தல் எதுக்காக அமைக்கணும் அப்படிங்கிற விளக்கம் தெரியும். அந்த பந்தலை சுற்றி மாவிலை, வேப்பையிலை, புங்கையிலை இப்படிப்பட்ட இலைகளை கொண்டு மட்டுமே நாம் திருவிழாவை ஒரு கோபமாக அமைக்கிறோம். ஏலம் அமைக்கிறோம். இந்த மண்ணை எவ்வளவோ இடத்துல மஞ்சு போய் கிடக்குது. அப்படி மடிஞ்சு போய் இருக்கும் பொழுது இந்த மாவிலை, வேப்பையிலை, புங்கையிலை கொண்டு மட்டுமே நாம் கோபமாக அமைப்பதற்கு காரணம் என்ன? ஒரு பெரிய காரணம் இருக்கு, பெரிய சென்றம் இருக்கு. இப்படிப்பட்ட காரணம் இந்த நாடகத்தின் வாயிலாக உங்களுக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் திருவிழாவின் பொழுது நம்ம அமைக்கக்கூடிய இந்த பந்தல் கொடுப்பை நம்ம வாழவத்தை கொடுப்பை கட்டி வைக்கணும். விண்ணை முட்டக்கூடிய எவ்வளவோ மரங்கள்லாம் இந்த மண்ணுலையும் எழுதி எடுக்கும் பொழுது இந்த வாழவத்தை வச்சு நம்ம கொடுப்பை கட்டுறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட காரணங்கள், இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தெரியவில்லைதான் இப்படிப்பட்ட நாடகத்தின் வாயிலாகத்தான் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தயவு கூர்ந்து இந்த ஆத்தாவார்கள் நீங்க உட்கார்ந்து பாருங்க. உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். இந்த நாடகம் இருக்க ஒரு உன்னதமான நாடகம், ஒரு புனிதமான நாடகம். இந்த நாடகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இட்டு இந்த நாடகத்துடைய கதாநாயகன் முறையில் சற்று கதையை நடத்துகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வள்ளலார் போற்றி பாடிய தாயே, வழிமணங்கே உன்னை பாடுகின்றேன். தேவ முனிவர்கள் யாவரும் போற்றி பாடுக, தேவிக்கு பாவாரை பாடுகின்றேன். அம்மா அம்மா சின்ன அம்மா, ஆயிரம் திருக்கவிகள் நான் பாடனி கேட்டு, ஆயிரம் திருக்கவிகள் நான் பாடனி கேட்டு,
என்னுடைய மலையாள பேர் கோமலாதேவி, என்னுடைய தம்பியின் பேர் வைரவன். ஈசன் எவ்வளவான கிட்ட கட்டளையாகப்பட்டது. அம்மாவாசை என்ற இரவு கௌரவ அதற்கு சொந்தமாக்கிய காலாவசி கருத்து படையிட்டு அனைத்து தெய்வங்களையும் சேவிக்க வேண்டும் என்பது ஈசன் எவ்வளவான கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பூஜை கொண்டிருந்தேன். அந்த பூஜையுடைய சிறப்பு என்னவென்று கேட்டீர்கள். ஆனால் பூஜை முடிந்து பாதி சதத்தோடு கிடைக்கக்கூடிய காராவசுவை உயிர் பற்று வாவென்று அழைத்தேனே. ஆனால் அந்த காராவசுவாகப்பட்டது முழு குடும்பத்தோடு உயிரோடு இருப்பதோடு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பூஜை. இதை பார்த்துடைய மலையாளம் என்று சந்தேகம் கொண்டு, சுவாமி தாங்கள் அமாவாசை என்று இரவற்றும் தாங்கள் இல்லத்தில் இருப்பதிலேயே காரணம் என்ன சுவாமி இடத்தில் கேட்கின்றார். அப்பொழுது பூஜையுடைய சிறப்பை பற்றி எடுத்து வைக்கின்றேன். அதனுடைய மலையாளம் வைக்கின்றால், நீங்க உண்மையிலேயே அந்த பூஜை செய்யறதுக்கு தான் போறீங்களா, நீங்க வேற எங்கேயும் போறீங்களா அப்படின்னு சந்தேகமா இருக்கு. அந்த பூஜை செய்யறதா நீங்க உண்மையாக போறது உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த கமலா பசுடைய மாமிசத்தை எனக்கு தாங்கள் கொடுத்து கொஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது என்னுடைய மலையாளத்தை கர்ப்பமாக கொண்டிருந்தார். கர்ப்பமாக இருக்கக்கூடிய மலையாள மையப்படுத்த ஒரு பொருளை கேட்டுவிட்டால் கணவன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பது உலக தீயலவா. அதை மாற்ற வைத்துக் கொள்ள கூடாத காரணத்திற்காக வேண்டி பூஜை முடித்து காலா பசுடைய மாமிசத்தை கொஞ்சம் கொண்டு வந்து என்னுடைய மலையாள கணத்திலே கொடுத்தேன். அவளுக்கு சந்தேகம் தெரிந்து, இனி தாங்கள் சிறப்பான பூஜை செய்வார்கள் சுவாமி என கட்டளைத்தார். ஒரே கையாயிற்று. பாதி சரத்தோடு இருக்கக்கூடிய காராவசுவை உயிர் பெற்று வாவன் அழைக்கும் பொழுது என்றைக்குமே முழு உருவம் கொண்டு வரக்கூடிய இந்த காராவசுவாகப்பட்டது அன்றைக்கு நான் செய்யும்பொழுது உயிர் பெற்று இருந்ததில்லை. பாதி இதை பார்த்து கண்கள் சிவத்தை கோப கடற்கொண்டு அதை சரியாகி என்றைக்குமே பூஜை முடிந்து காராவசு உயிர் பெற்று வாவன் அழைத்தார்கள். இருந்து வரக்கூடிய காராவசு அப்பொழுது இவருடைய மலையாளத்துக்கு நான் மாமிசம் கொண்டு போய் கொடுத்து நிலத்தை இருக்கிறேன். அப்படி சிவனார் சொல்கிறார், தேவனுக்கு சொந்தமாக்கிய மாமிசத்தை உன்னுடைய மலையாளத்தை கொண்டு போய் கொடுத்த காரணத்தினால்தான் இந்த காலா உருவாக்கப்பட்ட ஒரு இருக்கிறது. இனி இந்த பூஜையை செய்ய வேண்டாம். இனி இந்த பூஜையை செய்யக்கூடிய மனோபோக்கம் யாருக்கு இருந்தால் உன்னுடைய தம்பி பார்ப்பான். நல்ல கவனமாக்கிறீங்க. இனி இந்த பூஜையை செய்ய வேண்டாம். இனி இந்த பூஜையை செய்யக்கூடிய மனோபோக்கம் யாருக்கு இருக்கிறது என்றால் உன்னுடைய தம்பி பார்ப்பான் என்று கூடிய வார்த்தையாகப்பட்டது. நாளை பார்ப்பான் பார்ப்பான் வேதியர் ஐயர் குடும்பங்களாக விட்டார். ஐயர் குடும்பத்தில் தெரியாமல் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர் சுவாமி ஏதோ தெரியாமல் ஐயரை தவறு செய்துவிட்டு ஐயரை தாங்கள் வந்திக்க வேண்டுமையாயிரு உடனெல்லாம் கூடிப்படி அவருடைய ஒரு பாதங்களை கொண்டு வணங்கி கேட்டேன். அப்பொழுதுதான் சிவனார் சொல்கிறார், நீ செய்த தவறை உணரவில்லை வேண்டாம். ஆலயத்து தொழிலை தாரை தம்பட்ட முறையில் அதில் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை வைத்து ஜீவித்துவார்.
ஆலயத்திற்குள்ளே உன்னுடைய தம்பி வேதத்தை விட்டு வெளியடித்து உன்னுடைய தப்பிச்சு வைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்னா இந்த வேதிய பிரபகரால் சொல்லக்கூடிய அஞ்சல் இருக்காங்களே, அவங்க வேதத்தை விட்டு அவங்க ஜீவிக்கிறதுக்கு காரணமே சூரிய பெருமான் ஈஸ்வரர் கொடுத்த சாபமாகப்பட்டது. ஐயா, அடியே செய்த தவறை மன்னிக்க வேண்டும் ஐயா என்று ஒரு பாதங்களை தொட்டு தொட்டு வணங்கி கேட்கிறேன். அப்படி சிவனாக சொல்கிறார், விந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு தவறு செய்துவிட்டால் அவருக்கு தண்டனை உண்டு. நீ செய்த தவறை உணர வேண்டும் என்றால் ஊடகத்தை கடை பிறப்பு என்று சொல்லக்கூடிய எங்கு பிறக்கப்பட்ட ஐயா என்று அந்த கொடுத்திருக்கிறேன். மகாவிஷ்ணுவாகப்பட்ட ஒரு ஊடகத்தை ராமனாக பிறப்பார். அவருடைய மலையாளிக்கு தேவையாகப்பட்ட ஒரு ஊடகத்திலே சீதையாக பிறப்பார். அவர்கள் இருவருமே பிறந்து 1980 அரண்மனையில் வாழ்ந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் குடும்பத்தில் உயர்கால வைத்து ஆரம்பிக்கும் காணல் செல்வார்கள். அப்படி காணலுக்கு வாழ்ந்து கொடுக்கும் பொழுது பொய் மாணவ சீதை கொண்ட நகரமான மான் வேற்று சீதை கேட்க ராமன் மானத்திற்கு செல்வான். அந்த சமயத்தில் இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வராகப்பட்டவன் சீதையை எதிர்த்து சென்றுள்ளார். தன்னுடைய மலையாள காலத்தில் ராமபுரம் அந்தபடி கொண்டு வானவர் கூட்டம் இருக்கக்கூடிய குரங்கு கூட்டத்தினை உருவாக வந்து பாய் உடைத்தார். அப்பொழுதே வீர ஜாம்பூராக நான் பிறந்து சீதையை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு முக்கிய பங்கு உள்ளதை காரணமாக முதல் பிறப்பை முடித்தேன். இரண்டாவது பிறப்பை இங்கே பிறக்கப்படுவது என்ற பொழுது திருச்செந்தூரை சூர பத்மாசுடைய ஆதிக்க வரைவாக இருக்கிறது. நாட்டு குடிமக்களுக்கு கஷ்டத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்தவனை வம்சத்திற்காக வேண்டி என்னுடைய எட்டுக்கெண்ணை விழுப்புரமாக கொண்டு அந்தவனை புறப்பட்டு செல்வார். அவர்களை வம்சத்திற்காக வேண்டி 12வது வயதில் அண்ணன் உடல் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதன்படி சிவபெருமான் எட்டுக்கெண்ணை விழுப்புரமாக கொண்டு சூரபத்மாசுடைய வம்சத்திற்காக புறப்பட்டு சென்றார். எத்தனை வயதில் 12 வயசுல அவர் புறப்பட்டு போனார். அவர் உடற்பட்ட தம்பியாக வீரபாக என்ற பெயராம் கொண்டு அண்ணன் உடற்பட்டு சென்றேன். அந்த சூரபத்மாசுடைய வம்சத்திற்காக முருகப்பெருமானுக்கு நான் பக்கபலமாக இருந்த நம்பிக்கை விளையாடத்தான் இன்றைக்கும் திருச்செந்தூர் மதிலே இன்றைக்கும் சூரசம்ஹார அளவாகப்பட்டது. அந்த சூரசம்ஹார அளவாகப்பட்டது 50 மாதம் 2வது திங்களிலே அந்த சூரசம்ஹார முடிவுகளே முருகப்பெருமான மையம் சேர்ந்த நம்பிக்கை விளையாடலாம் இன்றைக்கு வரை கொண்டிருக்கிறது. 3வது உடம்பு இங்கே பிறக்கப்படுவையாக இருக்கும் பொழுது உடைய தாய் ஆதி பிளாஸ்டிக்காகப்பட்டவன் என்னை பிரிந்து காஞ்சி கம்பாட்டியிலே என்னை ஈர்த்து தபம் செய்வார். அப்பொழுது தாயை பாதுகாப்பாய் நீ காத்தவனாய் விதத்தில் பெருவாய் வைத்தார். இப்பொழுது 3 பிறப்பு முடித்தேன். 4வது பிறப்பு அடியன் பிறக்க விடவிடவா? அப்படி பிறக்க தவறிவிட்டால் சிவனுடைய சாபம் விடவா சேரும். இப்பொழுதே கைலாயம் புறப்படுகின்றேன். 4வது பிறப்பில் விளக்கத்தை தெரிந்து கொள்ள இதோ புறப்படுகின்றேன். சம்போ சங்கர மகதேவா சித்தமெல்லாம் எனக்கு சிவபகமே
செய்யும் அதிகாரமே அனைத்துக்கும் முதல்வா அடியை வணங்குகின்றேன். பார்க்கடல் பறந்தாமா இந்த கையிலே நாடி வந்த காரணத்தை யார் அறியலாமா? ஐயனே, தாங்கள் அறியாமல் என்று கேட்பதை விட தாங்களுக்கு என்ன தெரியாது? அனைத்து அறிந்தவர்கள். அப்படி இருக்கும்போது என்னை வந்த காரணம் என்று தாங்கள் அழைக்கிறீர்கள் இருந்தாலும் என்ன முறையோடு வந்தவர்கள் என்ன காரணம் கேட்க என்பதற்காகத்தான் என் திருவாய் வளர்ந்தவர்கள் என்று ஆசைப்படுகிறேன். இப்போதே நான் வந்த காரணத்தை உடனடியாக எடுத்துக் கொள்கிறேன். ஐயனே, நான் வழக்கமான திருப்பார்கடலிலே படிக்கொண்டு 7 உலகத்தில் நான் சற்று கவனிப்பது வழக்கம். அப்படி அந்த 7 உலகத்திலே இந்த பூலகத்தை ஒரு நான் சற்று கவனித்தேன். இந்த பூலகத்தை பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்புகள், ஆலய கனவுகளால் நடைபெற்று கிடக்கின்றன. பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது. நிலைமை இதே போல நீடித்துக் கொண்டிருந்தால் உலகம் அழிந்துவிடும். உலக மக்கள் எல்லாம் அஸ்தமித்துள்ளார். சுருக்கமாக சொல்ல போனார், உலகத்திலே தர்மம் அழிந்து அதற்கு தலைவர் தாடி கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் தடுத்து காப்பாற்ற வேண்டும். சத்தியம் அழிந்து விட்டது. நீதியை கடைப்பிடிப்பதில்லை. மாணவன் மாறி பெய்வதில்லை. வயதவர் முன்மாறி பெய்வதில்லை. பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, தலையில் தாங்குகின்ற உலகத்தில் இதையெல்லாம் விட்டுவிட்டு, கட்டிய மனைவியை விட்டுவிட்டு, மாற்றம் உல்லாசமாக வாழ்ந்து வருகிறான். இதயம் எடுத்து போராட்டத்தில் நமை மனிதனாகப்பட்டவன் பெற்றெடுத்த தாய்களுக்கு உணவு கொடுப்பதில்லை. இதயம் எடுத்து பெற்ற மகனையை போராட்டத்தில் தீயிட்டு கொடுக்கிறான். இதயம் எடுத்து கற்பு உழைத்த கன்னி பெண்கள் போராட்டத்தில் கற்பை விளக்கி விடுகின்றார்கள், விளைவாக்கம் செய்கின்றார்கள். இவர்கள் இருக்கும் கலியுகத்தில் எப்படி மழை பொழியும்? இதயம் எடுத்து விஷத்திலும் கொடியவன் போராட்டத்தில் ஒருவர் வாழ்ந்து வருகிறான். ஆண்டவத்தை அணுகாதவன், ஆலயத்தை பார்க்காதவன். ஒரு நாளொன்றிற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மதமால் மாற்று வருகிறார்கள். இவர்கள் இருக்கும் கலியுகத்தில் எப்படி மழை பொழியும்? இதையெல்லாம் எடுத்து போராட்டத்தில் வீர மகிழ்ந்து என்ற பட்டணத்திற்கு அருகாமல் வெள்ளூரிகள் என்பவன் கொடுமைக்காரன் கொலைகாரனாக வாழ்ந்து வருகிறான். ஆனால் அங்கே அடிக்கின்றான், ஆலயங்களை இடிக்கின்றான், பெண்களின் கற்பை சூறையாடுகிறான். அவன் அறிய வேண்டும் என்றார் சக்தி. என் காரணத்தை கொண்டும் எதை செய்தாலும் தாங்களிடத்தை கேட்டுதான் செய்வேன். ஆனால் 107 அவலங்களை முடித்து விட்டேன். 108 எங்கு விளக்கம் கூறுகிறேன். உனது மனநிலை என்ன? மனநிலையா? தாங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லாதான் சுவாமி இருக்கு. மனநிலையில நல்லாதான் இருக்கு, நிம்மதியா இருக்குது. நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சற்று விளக்கமாக கூறினாலே போதும். அப்படியா? அந்த வெள்ளூரியார் என்பவன் கொடுமைக்காரனாக வாழ்ந்தவர்கள் சிறு 33 கோடி தேவர்கள் செய்யாத காரியத்தை செய்ய போகிறார். இப்பொழுது பூலகம் சென்று வீர மிகுதியை ஆளப்பட்ட சாமியப்படைக்கும் சாமரா தேவிக்கும் காளீஸ்வரி நாகேஸ்வரி என்று சொல்லப்பட்ட 2 பெண் குழந்தை இருக்கின்றது. அவர்களும் திரு
சென்னை, சிதம்பரம், அவகாசி, வடகாசி பல ஆலயங்களுக்கெல்லாம் சென்று ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று அந்த ஆறுகால பூஜை செய்து வருகிறான். இப்பிறப்பிலே அவரை காமகன் பிறக்கப் போவதில்லை. அங்கு சென்று மூன்றாவதாக பெண் குழந்தைகள் பிறந்து முத்தாரம என்ற பெயரிடத்தில் வாழ்ந்து மூலகத்தில் தெய்வ சக்திக்கு உருவாக்கிவிட்டு அந்த வெள்ளோரியை மதம் செய்துவிட்டு கையமான வந்தாரை சக்தி மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. பரவாமா ஊடகம் செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். எதற்காக, எங்க பிறக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது உலக சாமியப்ப நாயக்கர் வீட்டில் மூன்றாவது பெண்களாக பிறக்க வேண்டும். உண்மைதான் சக்தி அப்படின்னு சொல்றீங்க சாமி. சாமியப்ப நாயக்கர் என்பவருக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள், அதாவது காளீஸ்வரி, நாகேஸ்வரி என்ற 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றது. மூன்றாவதாக ஆண் குழந்தை வேண்டும் என்று நம்மை நினைக்காத நேரம் கிடையாது சாமியப்ப நாயக்கர். அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது ஆண் குழந்தை கொடுக்காமல் மூன்றாவது நியமன பெண் குழந்தைகள்தான் பிறக்க வேண்டும் என்று சொல்வது சரிதான் சுவாமி. சக்தி தாங்கள் கையில் இறக்க வேண்டும் என்று விதி, அந்த விதியின் கட்டளை படித்தால் அங்கு மூன்றாவது பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று எமது கட்டளை. சுவாமி, அறிந்ததும் அறியாததும், தெரிந்ததும் தெரியாததும், புரிந்ததும் புரியாததும் அனைத்தும் கற்றறிந்தவர் தாமை. உங்களுக்கு தெரியாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது சுவாமி. உலகம் செல்லுகிறேன். சாமியப்ப நாயக்கர் வீட்டில் மூன்றாவது பெண் குழந்தைகள் பிறந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலநாட்டி மகளே வந்து சேர்ந்தார். அப்படி எனக்கு பரந்தாமா எனக்கு ஒரு சின்ன கவலை சுவாமி. எப்பொழுதுமே தங்களை பற்றி சற்று நேரம் கூட பிரிந்து இருந்தது கிடையாது. உலகத்தில் தனிமையாகத்தான் செல்ல வேண்டுமா, சக்தி தனியா போகணுமா? பரந்தாமா ஐயனே, என்ன இறைவனுக்கு காரணம்? தாங்கள் பூலகம் சென்று வீர விருதுகளுக்கு அருகாமல் விஜயபுரத்தில் முத்துமணிக்க செட்டியாராகும் எனது தங்கை லட்சுமி அந்த திரைச்சா உருமாறி முத்து பவனம் வியாபாரம் செய்து சாமியப்பதற்கு 3வது விளைந்திருக்கின்ற பெண் குழந்தை தத்துப்பிழை எடுத்து முத்தாரமை என்ற பேரமத்தில் கோபத்தில் வாழ்ந்து நீதி நிலைநாட்டி விட்டு பார்க்கிடம் சென்றவார்கள். ஐயனே, தாங்கள் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று இருந்தால் பரவாயில்லை. தாங்கள் உழைத்தது காரணமில்லை, காரணத்தோடு தான். தாங்கள் சொன்னதை போல நானும் புறம் செல்கிறேன். அந்த செட்டியார் பத்திலே நானும் முத்துமாணிக்கம் செட்டியார் பத்திலே உருவெடுக்கின்றேன். கவலை வேண்டாம். சரி,
பூஜையில் செய்தேன் தவறு. அந்த தவறை உணர வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி பூலோகத்தில் 4 பிறப்பு பிறக்க வேண்டும் என்று ஐயனுக்கு தாங்கள் இட்ட கட்டாய். 3 பிறப்பை செவனிட்டு 4வது பிறப்பு எங்கே பிறக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக கேட்டுக் தெரிந்து கொள்ள அடியேற்ற கைலாய வைத்தோடி வந்திருக்கின்றேன். தாங்கள் திருவாய் பண்ண வேண்டும். அம்மையே, ஐயனே, தாங்கள் திருவாய் பண்ண வேண்டும். சுவாமி, தாங்கள் திருவாய் பண்ண வேண்டும். மகளே தலையாண்டி, சுவாமி, நீ செய்கின்ற தொண்டுகளும் பணியும் ஆதி சிவன் மனதை குளிர வைத்து விட்டார். ஆனால் முப்பிறப்பை முடித்து விட்டேன். 4வது பிறப்பு எங்கு பிறக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். அப்படித்தானே? உண்மைதான் சுவாமி. இதுவும் கூறுகின்றேன். இப்போது பூலோகம் சென்று வீர மகேந்திரனுக்கு அருகாமையில் சேராபுரி சேரி தெருவிலே தோட்டி வர்க்கத்திலே ராம தோட்டிக்கு மகனாக பிறக்க வேண்டும். சுவாமி, இதற்கு முன்பாக 3 பிறப்படுத்திய தேவகுமாரனாக, ஆனால் இப்பொழுது விஜயமாவைக்கு கட்டுப்பட்ட சேராவர்களே ராமன் தோட்டிக்கு நீ அடியாக அடிய மகனாக பிறக்க வேண்டும் மகிழை என்பதை தாங்கள் சொல்ல பொழுது இப்படி நான் பிறப்பதற்கு என்ன காரணம் என்று அதிகம் சற்று தெரிந்து கொள்ள அவனாக சுவாமி. மகளே, பூலோகத்தில் தெய்வ சக்தி இழந்து விட்டார்கள். தெய்வத்தை யாருமே கடைப்பிடிப்பதில்லை. சிலை 33 தேவர்கள் செய்யாத காரியத்தை தாங்கள் தான் பூமி தெய்வ சக்தி உருவாக்க வேண்டும் என்று தாங்களை கட்டளையிட்டிருக்கிறது. சுவாமி, உன்னை பூலோகத்தை படைக்க செய்வதற்கு காரணம் ஒரு சில இடங்களில் ஆன்மீக வந்து கொண்டிருக்கிறது. ஆலயம் செல்வதை விடுத்து தன்னுடைய சுகமே பெரிய சுகமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பூலோகம் குடிமக்களுக்கு ஆலயம் செல்ல வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும். ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சத்திய சன்மார்க்க நெறிதவறாக வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டாம் உன்னை பூலோகத்தையே படைக்க செய்கின்றேன் மகனே என்று தாங்கள் கூறிய வார்த்தை மிக்க சந்தோஷம். தாங்கள் இட்ட கட்டளை சிறமேற்கொண்டு இப்பொழுது நிஜமாவைக்கு கட்டுப்பட்ட சேரா பிரகனை விஷயப்படி ராமத்தோட்டிக்கு அடியேன் மகனாக பிறந்து இந்த பூலோக மக்கள் அனைவருக்குமே ஆன்மீகம் இருக்கிறது, ஆலயம் செல்ல வேண்டும் என்று அனைவருக்குமே ஆன்மீக தத்துவங்களை ஒன்று செய்துவிட்டு மீண்டும் இந்த திருக்கைலாயத்தில் சேவைக்கு அடியேன் காத்திருக்கிறேன். ஐயனே, சற்று பொறுங்கள். அவசரப்பட்டு நாங்கள் மகனை பூலோகத்துக்கு ஐயனே, அவசரப்பட்டு பூலோகத்துக்கு தாங்கள் உங்களை மனித பிறகு சொல்லிவிட்டீர்கள். அவரோ செல்கிறார். ஆனால் உலகத்தில் இருக்கும் நிலை என்பது தாங்களுக்கு புரியும். உலகத்திலே தெய்வ நம்பிக்கை இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, அத்தனையும் தலைகளாக இருக்கிறது. அந்த இடத்திலே சென்று தாங்கள் எப்படி சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலையாட்ட முடியும்? அப்படி என்றால் அந்த தெய்வ சக்தி இருக்க வேண்டும், அருட்சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியை நாம் உருவாக்கி தருகிறேன். அப்படியா? பூலோகம் சென்று வீரமாக பெயரை தெரிவித்து ஊர் பயிர்களை கட்டி காட்டி மாநில சோழர்களால் அலங்கரித்து வீரமோகன் சாமிகள் என்ற பெயர் மருத்துவம் இப்போது இந்த ஊரில் நோக்கப்பட்ட துர்க்கை ராணி அஜரா ராணி ராணி இது சூழி சுவை 33 தேவர்களை மனம் ஒருங்கிணைத்து அழைத்தார். அனைத்து தெய்வங்களையும் அறுவை பிடித்து பூலோகத்தில் ஆன்மீகத்தை வளர்த்து விடலாம். அழைத்திருப்பார்களே அழைத்திருப்போம். சுவாமி, பூலோகத்தை பற்றி பேச ஆரம்பித்த உடனே மானவா மகாவிஷ்ணு அவர்களுக்கே சென்று புத்தி சுவாதம் இல்லாத போல ஆகிவிட்டது. அவருடைய நிலையை நான் உண்மையாக என்னவென்பதை அறிய செய்ய வேண்டும். தன்னுடைய கடமையிலவா அப்படியே செய்கிறேன் சுவாமி, அப்படியே செய்கிறேன். அதாவது இந்த வேலை மகிழ்ந்தவர்கள் புரியும். இந்த வீரம் மட்டும்தான் மக்கள் தெய்வ சக்தியை நம்பிக்கை இழந்து விட்டார்கள். இதை சரி செய்து நீங்கள் இதற்கு தக்க ஆதாரத்தை ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி, அப்படியே ஆகட்டும். சக்தி எதுவும் பிறந்த திருச்சுவத்தை வைத்துக் கொண்டு அந்த வெள்ளவர்களை வதம் செய்துவிட்டு சில பேர் சென்றவர்களை கைதிக்கு வந்தார்கள். அன்பார்ந்த நாடுகளுக்கு அரசியல் குழுக்களே, உங்க மத்தியில இப்ப நாங்க சாமி அழைக்கப்படுங்க மகம். அப்படி சாமி அழைக்கும் பொழுது இந்த ஆத்தாவார்கள் கொஞ்சம் அப்படியே படுத்திருக்கீங்க, கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து தாயா கொஞ்சம் அப்படியே மா உட்கார்ந்து கொஞ்சம் படுத்திருக்கக்கூடியவங்களை கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து அப்படி சாமி அழைக்கிற நேரத்துல பொதுவா யாருமே படுத்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம். யாரும் அழைக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன அகழ்தான் இப்ப அழைக்க போறேன். அப்படி அழைக்கும் பொழுது உங்க தெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம சாமி கொடுத்து அந்த தாயை சந்தோஷம் நீங்க பண்றீங்க.
ஏன் நம்ம அந்த தாயை சந்தோஷப்படுத்துறோம்? வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம அந்த தாயை சந்தோஷப்படுத்துறோம் திருவிழா என்ற பேரு. ஆனா அந்த தாய் வருஷம் முழுக்க நம்மள சந்தோஷமா வச்சிருக்கிறா இல்லையா? அப்ப அவரை சந்தோஷப்படுத்தாதான் நம்மள சந்தோஷமா அந்த தாய் வச்சிருப்பா. நீங்களாம் அந்த ஆத்தாவுடைய சந்திர இப்படி பட்டு தூக்கலாமா? கொஞ்சம் எப்படி இடிச்சு உட்காருங்க அம்மா. பட்டுக்களை கொஞ்சம் எப்படி இடிச்சு உட்கார சொல்லுங்க. அப்படியே தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் ஏகமா இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் சாமி அழைக்கும் போது பொதுவா யாருமே கொஞ்சம் பட்டுக்கு கூடாது ஐதீகமா கரைக்குளத்துக்கு வந்ததுலையோ சாமி அழைக்கிற நேரத்திலையோ யாரும் கொஞ்சம் தூக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனாலதான் சொல்றது தெய்வ பொறுத்து பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் புலவ சத்தம் போடுறதுக்கு யாரும் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புலவ சத்தம் போடுமா. யார் புலவ போடலாமா? புலவ போடுங்க, புலவ போடுங்க. அம்மா, இப்ப இருக்கக்கூடிய பெரியவங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த புலவத்தினுடைய பெருமையை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது. பெரிய பெரிய பூதாட்டிகள் பார்த்தீங்களா?